வணக்கங்கள். மற்றுமொரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் பல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, மகண்டமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:34 இன்றைய நாளினுடைய சூரியோதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 4:43 வரை துவாதசி திதியும் பின்பு திரியோதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று இரவு 7 மணி வரை பூராட நட்சத்திரமும் பின்பு உத்திராட நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 7 மணி வரை ரோஹிணி நட்சத்திரமும் பின்பு மிருகசீரிட நட்சத்திரமும் நிலவுகிறது. ரோஹிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கிரமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் 21/3/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சனி வாரம் என்று போற்றுகின்ற மந்தவாரம் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையிலே எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. பொதுவாக இந்த சனிக்கிழமையில் திருமணங்கள் செய்யக்கூடாது. ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. சனிக்கிழமையில் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ நம்மில் பலர் நாம் என்ன செய்கிறோம்? நாள் பார்க்க செல்லுகின்ற பொழுது அவரது முதல்ல சொல்லுகின்ற வார்த்தை, எங்களுக்கு ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக நாள் பாருங்கள் என்று. ஒரு திருமணத்தை சனிக்கிழமையிலே செய்தால் அந்த தம்பதிகள் சந்தோஷமான வாழ்வு வாழ முடியாது. சனிக்கிழமையிலே திருமணம் செய்யவே கூடாது. இறை வழிபாடுகள், இறை பிரார்த்தனைகள், ஐயப்பனுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், மகாவிஷ்ணு வழிபாடு, இவற்றுக்கு தான் இந்த சனிக்கிழமை சிறப்பு. இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள். சனி நீராடு, சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும், சனி நீராடு என்றார். எனவே நாமும் இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்வதோடு
எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் சகல தோஷங்கள் நீங்கப்படும். ஜாதக ரீதியாக லக்னத்திலே சனி, 2ஆம் இடத்திலே சனி, அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்திலே சனி, அட்டமத்தி சனி என்கின்ற தோஷங்களெல்லாம் விலகி வாழ்வில் உயர்வுகள் பெறுவதற்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் நாம் சனீஸ்வர பகவானுக்கு விரதம் இருந்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி, முடிந்தவர்கள் கருங்குவளை மலர் கிடைத்தால் அல்லது நீல நிற பூக்கள் கிடைத்தால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து, பன்னிபத்திரத்தினால் அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து, சனீஸ்வர பகவானுக்கு நிவேதனமாக வைத்த எள்ளு சாதத்தை காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே நம்முடைய வாழ்வில் எது எல்லாம் நமக்கு சிறப்பு என்று படுகிறதோ அவற்றையெல்லாம் நாம் செய்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய 45வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சர்வதேச இந்து மத குருவிடமும் சபரிமலை சாஸ்தாபீடமும் இணைந்து நடத்துகின்ற 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழா எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை கொழும்பு விவேகானந்த சபை மண்டபத்தில் பிற்பகல் சரியாக 2 மணிக்கு விழா ஆரம்பமாகி சிறந்த நிகழ்வுகளோடு மங்களவாத்தியங்கள், பரதநாட்டிய இசை நிகழ்வுகளோடு ஆன்மீக எழுச்சி உரையாக சங்கான இழுப்பத்தார் முருகமூர்த்தி ஆதீனத்தினுடைய குரு பரம்பரையிலே வந்த ஆஸ்திரேலியா பக்ரதுண்ட விநாயகர் ஆலயத்திலே குருவாயிருக்கின்ற சிவாகம வித்வான் சிவபிரம்மஸ்ரீ நித்யானந்த சுதானந்த சிவாச்சாரியார் அவர்களினாலே ஆன்மீக எழுச்சி உரையும் நடைபெறுவதோடு சமய பெரியார்கள், ஆன்மீக பணிபுரிகின்றவர்கள், ஆலய நிர்வாக சபையினர்கள், தவில்நாசுர கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள் என பல்துறை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பிரமுகர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு கடந்த மாதம் நடைபெற இருந்து பின்போடப்பட்டு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என்பதனையும் அனைவருக்கும் தெரிவித்து அனைவருக்கும் இறையுரைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பகுதியை பார்க்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 21/3/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இவர்கள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடவராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அலைச்ச நிலைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற விடயங்களிலே பொறுமை நிதானம் தேவை. மிதுன ராசி மிருகத்திடம் 2, 3, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அனுகூலம் உண்டு, நன்மை உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே நல்ல அனுகூலம் உண்டு, தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே வெற்றிகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சிறப்பாக அமையும்.
துலாம் ராசி சித்திரை 3-4 சுபாதி விசாகம் 1-2-3 கொண்டவர்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலை இருக்கும், மனச்சஞ்சலம் இருக்கும், உறவினர்களோடு சஞ்சல நிலைகள் இருக்கும், நிதானம் தேவை. விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபர்கள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் உண்டு, பணப்பிரவு திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2-3-4 திருவோணம் அவிட்டம் 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றியுண்டு, நன்மையுண்டு, தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3-4 சதயம் புரட்டாதி 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், மனச்சஞ்சலங்கள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்கும், நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலம் உண்டு, மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். இன்றைய சிந்தனை, எங்களுடைய ஆலயம் சார்ந்த உற்சவங்கள் கிரியைகள் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் அங்கே மரபுகள், அந்த மரபின் நெறிகள் காக்கப்பட வேண்டும். இப்பொழுதெல்லாம் நாங்கள் வசதிகள் அதிகமாகின்ற பொழுதெல்லாம் நமது மரபுகளை, நமது பண்பாட்டு இயல்புகளை எல்லாம் சற்று மாற்றி கொள்கின்றோம். எப்படி என்றால் கவர்ச்சிகரமாக அதற்குரிய அந்த கவர்ச்சியின் மூலமாக ஆகம நெறிகள் சார்ந்திருக்கின்ற பல விடயங்களை எல்லாம் மறைத்து புதிய புதிய விடயங்களை அங்கே உருவாக்கி கொள்கின்றோம். இவையெல்லாம் நமது அருட்பார்வைகளுக்கு, நமது ஆகர்ஷணங்களுக்கு, நமது மந்திர சக்திகளுக்கெல்லாம் அவை ஒரு திருத்தப்பட முடியாத, ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு சிரமங்களை கொடுக்கும். இதை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். பொதுவாக இயல்பாக உதாரணமாக ஒரு கொடியேற்ற விபம் என்று சொல்கின்ற பொழுது அந்த கொடிச்சீலையிலே என்ன இருக்க வேண்டும் என்று சில மரபுகள் ஆகமங்கள் கூறியிருக்கின்றன. அந்த கொடிச்சீலை எப்படி வரையப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த கொடிச்சீலைக்குரிய அந்த சீலை கூட, அந்த கொடியேற்றுகின்ற சீலை கூட அது ஒரு தனித்துவமாக சொல்லப்படுகின்றது. அதிலே காவி கலரிலே, காவியினாலே அந்த கொடி படம் வரையப்பட வேண்டும். அங்கே ஒரு 2 சிகப்பு பட்டு கட்டப்பட வேண்டும், கூர்ச்சம் கட்டப்பட வேண்டும். தேவையற்ற அலங்காரங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். கொடிச்சீலை என்பது புனிதமான ஆன்மாவை குறிக்கின்றது. ஆன்மா இறைவனோடு லயப்படுகின்ற தன்மையை குறிக்கின்றது. அங்கே எளிமை மிக முக்கியமானது. அந்த எளிமையான காவியால் வரையப்பட்ட கொடிச்சீலையிலே நாங்கள் சொல்லப்படுகின்ற அந்த மந்திரங்கள், அங்கே சொல்லப்படுகின்ற கிரியாபாபங்கள், அங்கே கொடுக்கப்படுகின்ற அர்ப்பணங்கள் எல்லாம் ஆகர்ஷண சக்தியாக ஈர்க்கப்படுகின்றது. தேவையற்ற விடயங்கள் அங்கே கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த சக்திக்கு அது அற்றதாக போய்விடுகின்றது. பல இடங்களிலே அதை கொடிச்சீலையெல்லாம் வர்ண கலர்களிலே எப்பொழுதெல்லாம் வர்ணம் தீட்டுகின்றார்கள். அதைவிட தேவையற்ற விடயங்கள் அந்த கொடிச்சீலையிலே அழகுக்காக சேலைகளை எல்லாம் முறுக்கி அதிலே ஒரு குஞ்சங்கள் போட்டு எல்லாம் செய்வார்கள். அதைவிட ஒரு சில ஆலயங்களே பணத்தை கூட அதிலே கட்டுகின்றார்கள், கொடுத்து பணமாலையாக. இவையெல்லாம் முற்று முழுதாக தவிர்க்க வேண்டும். கொடிச்சீலை என்பது புனிதமானது. அதுக்கு மரபு என்று ஒன்று இருக்கிறது. அந்த மரபின்படி நாங்கள் அதை செய்ய வேண்டும். நமக்கு வசதி இருக்கின்றதற்காக நமது மரபுகளை நாங்கள் மாற்றி செயல்படுவதற்கு நாம் வழிகாட்டிகளாக இருக்கக்கூடாது. நல்ல விடயங்களை போதிக்க வேண்டும், நல்ல விடயங்களை செய்ய வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். நமது சொந்த விடயங்கள் அல்ல இது. இது ஒரு பொது
காரியங்கள். ஆலயம் என்பதே ஒரு பொது உடைமை, நமது அனைத்து மக்களும் வந்து ஆற்றுப்படுகின்ற ஒரு பொக்கிஷமான இடம். அங்கே நடக்கின்ற கிரியைகளும் பூஜைகளும் அனைத்து மக்களையும் சார்ந்து நிற்க வேண்டும், அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மனதிலே கொண்டு செயல்பட்டோமானால் எல்லா வகையிலும் நமக்கு நன்மைகள் நிறைவாக அமையும். நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக பயன் மரம் உள்ளூர் பழுத்தாற்றல் செல்வம் நயனுடையான் கண் படி. இக்குறளினுடைய பொருளாக ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தாள். அகுது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தாற் போன்றது. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். பயன்மரம் உள்ளூர் பழுத்தாற்றல் செல்வம் நயனுடையான் கண் படி. இக்குறளினுடைய பொருளாக ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தாள். அகுது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தாற் போன்றது. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு